நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் 21, 2025 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் அப்படின்றது நடந்து முடிஞ்சுது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த சிலபஸில் வந்து தமிழ் அப்படின்றதும் இருக்கும். இப்போ இந்த தமிழ் சிலபஸ்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கூட வரல. அதனால தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கிலீஷில் ஒரு 10 கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா தமிழ் மீடியம் இருக்கக்கூடிய இந்த தேர்வர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை எதிர்நோக்கி தான் போவாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐ எக்ஸாமில் கிட்டத்தட்ட 10 கொஷின் தமிழில் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழுக்குன்னு தனியாக ஒரு நேரம் ஒதுக்கி தமிழை படிப்போம். இப்போ அந்த மாதிரி தமிழ் கேட்காதனால நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐ எக்ஸாம் எழுதியும் அதில் உள்ளே போக முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தினமலர் நியூஸ் பேப்பரில் வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ தேர்வுக்கு எதிரான வழக்கு தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றம். ஓகேவா, இங்க பாருங்க, மதுரை எஸ்ஐ தேர்வை ரத்து செய்து புதிதாக தேர்வு நடத்த தாக்கலான வழக்கில் தீர்ப்பை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. அது குறிப்பா யார் வந்து இந்த மனுவை தாக்கல் செஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி குருசாமி உள்ளிட்ட சிலர். ஓகேவா, குறிப்பா இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மனுவை தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ்ஐ பணியிடங்களுக்கான தேர்வு 2025 டிசம்பர் 21 நடந்தது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் பி இருக்கு இல்லையா, அந்த பில வந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டத்தில் குறிப்பிட்டவாறு தமிழ் வினாக்கள் இடம்பெறவில்லை. ரொம்ப முக்கியமானது, தமிழ் வினா வந்து இடம்பெறல. அப்போ இதற்கு பதிலாக உளவியல் பகுதியிலிருந்து 10 வினாக்கள் கூடுதலாக இடம்பெற்றிருக்கு. அவ பாருங்க, தமிழ் வினாவை குறைச்சிட்டு தமிழ் வினா சுத்தமா கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, உளவியல்ல இருந்து கொஸ்டின் அப்படின்றது வச்சிருந்திருக்காங்க. அப்ப இது ஏற்புடையது அல்ல எனவும் எஸ்ஐ தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் எனவும் தேர்வை ரத்து செய்து புதிதாக தேர்வு நடத்த வேண்டும் என்றும் இந்த மனுதாரர் குருசாமி வந்து கேட்டிருந்தாரு. அதுல குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீதிபதி பி புகழேந்தி, இந்த நீதிபதி தான் வந்து இந்த தேர்வுக்கான இந்த மனு வந்து விசாரிச்சிருக்காரு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசு தரப்பு தமிழ் தகுதி தேர்வில் 100 வினாக்கள் இடம்பெற்றுச்சு. தமிழ் தகுதி தேர்வுல இடம்பெற்றா என்ன, அதுல என்ன மார்க்க நீங்க கொடுக்க போறீங்க, தமிழ் தகுதி தேர்வு மட்டும்தான் அது. ஓகேவா, அதுல 100 நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்றதுக்காக மெயின் எக்ஸாம்ல நீங்க எப்படி கேட்காம இருக்கலாம். ஏன்னா மெயின் எக்ஸாமுக்கு பசங்க என்ன பண்ணுவாங்க, தனியா படிப்பாங்க. அதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி கேட்கிறாரு, தேர்வு பாடத்திட்டத்தின்படி தமிழ் ஒரு வினா கூட இடம்பெறவில்லை. அப்போ ஒரு மதிப்பெண் கூட தேர்வு முடிவை மாற்றலாம் இல்லையா, ஒரு மதிப்பெண் கூட என்ன பண்ணலாம், தேர்வு முடிவை மாற்றலாம். அப்ப தேர்வு முடிவுகளை 10 நாட்களுக்கு வெளியிட வேண்டாம், இவ்வாறு விவாதம் நடந்தது. நீதிபதி வந்து தீர்ப்பை ஒத்தி வச்சுட்டாரு. ஓகேவா, நீதிபதி என்ன பண்ணிருக்காரு, தீர்ப்பை வந்து ஒத்தி வச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தினமலர் பேப்பர்ல வந்து ஒரு முக்கியமான நியூஸ். அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் 100 வினாக்கள் இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாரு, நீதிபதி வந்து தெளிவா கேட்கிறாரு, தேர்வு பாடத்திட்டப்படி தமிழ் ஒரு வினா கூட இடம்பெறல. ஏன்னா ஒரு வினா கூட என்ன பண்ணலாம், அந்த தேர்வருடைய லைஃபையே மாத்தலாம். ஒரு வினா அப்படின்றது தேர்வு எழுதும் போது தான் தெரியும் அது ரொம்ப முக்கியம், எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது தொடர்பான வழக்கு வந்து நடைபெற்று இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஐ ரிசல்ட் வந்து அவ்வளவு சீக்கிரம் பப்ளிஷ் ஆகாது. இதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவிலையும் சில குளறுபடிகள் வந்து இருக்கு. ஓகேவா, டிபார்ட்மெண்ட் கோட்டால சில குளறுபடி அப்படின்றது இருக்கு. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த நியூஸ் பேப்பர், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தினமலர் நியூஸ் பேப்பர்ல வந்து இன்னைக்கு பிப்ரவரி 26, 2026 இந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து நடந்திருக்கு. எஸ்ஐ தேர்விற்கு எதிரான அந்த வழக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்ப்பு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. குறிப்பா இந்த தென்காசி குருசாமி அப்படின்ற ஒருத்தர் தாக்கல் செய்த முக்கியமான மனுவில் தான் இது எல்லாமே இடம்பெற்று இருக்கு. இதுக்கப்புறம் நீதிபதி புகழேந்தி என்ன சொல்ல போறாரு அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேர்வை வந்து கேன்சல் பண்ணுவாங்களா இல்ல அரசு தரப்புல என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.